இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, உங்கள் பெயரை அவர் அறிவார் என்ற தலைப்பின் கீழாக அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். யோவான் 10:3. ஸ்காட்லாந்தில் பிறந்தவர் பீட்டர் மார்ஷல். அமெரிக்காவின் பெரிய ஊழியக்காரர்களில் ஒருவர். தன் வாழ்நாள் முழுவதும் தேவ நடத்துதலுக்கு தன்னை ஒப்படைத்தவர் இவர். அவருடைய சிறு வயதில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு நாள் இரவு குறுக்கு பாதையில் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். சுண்ணாம்பு கல்குவாரியை வழியாக செல்ல வேண்டி இருந்தது. அந்த பகுதி அவருக்கு நன்றாக தெரியும். எனவே பத்திரமாக சென்று விடலாம் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. எங்கும் இருட்டு. புதர்கள் ஊடே காற்று வீசுகிற சத்தம் மட்டுமே கேட்டது. வேறு ஆட்கள் யாரும் இல்லை. திடீரென்று யாரோ ஒருவர் அவசரமாக பீட்டர் என்று அழைக்கிற சத்தம் அவருக்கு கேட்டது. உடனே அவர் அப்படியே நின்று விட்டார். யார் அது? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேள்வி கேட்டார். பதில் ஏதுமில்லை. மீண்டும் நடக்க முயன்றார். பீட்டர், பீட்டர் என்னும் குரல் இன்னும் அவசரமாக ஒலித்தது. பீட்டர் தனது கண்களை குறுக்கி கொண்டு முன்னை பார்த்தார். எதுவும் தெரியவில்லை. முழங்காற்படியிட்டு தரையை தொட்டு பார்த்தார். தரை தட்டுப்படவில்லை. கைகளால் அரைவட்டம் போட்டார். திடுக்கிட்டார். தனக்கு முன் பெரும் பாதாளம் இருப்பதை புரிந்து கொண்டார். சுண்ணாம்புக்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கல்குவாரியின் விளிம்பில் தான் நின்று கொண்டிருப்பது புரிந்தது. இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் அவர் பாதாளத்தில் விழுந்து சிதறி போயிருப்பார். எப்படியோ வழி தப்பி தவறான திசையில் நடந்து வந்திருக்கிறார். ஆனால் தேவன் அவரை பெயர் சொல்லி அழைத்து அவரை காப்பாற்றினார். உங்கள் பெயரும் அவருக்கு தெரியும். இப்பரந்த உலகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தூசி அல்ல. நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். நாம் அவருக்கு சொந்தம். நாம் அவருக்கு முக்கியமானவர்கள். நம்மேல் அவருக்கு அக்கறை உண்டு. ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு உதவுவார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் வார்த்தையிலே நீர் எங்களோடு பேசி எங்களுடைய பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய அன்பின் நாமத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.